எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு நான் சைன் போட மாட்டேன். அது வாங்கிங்க அவங்க கொடுத்துடுவாங்க. இப்போ வீட்டுக்கு போவாங்கல்ல மேம், இல்லை இப்போவே வாங்கி கொடுத்துடுவாங்க. அதான் இவங்களே எனக்கு வாங்கி கொடுத்துடுவாங்க, அவ்வளோதான். நகை பணமும் நகையும் இங்கே இல்லை மேடம், வீட்டில் இருக்கு. வீட்டில் வருவாங்க. இப்போ நான் வேணும்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டு நான் கொடுத்துறேன் மேடம். இல்லை அது எங்கே எழுதி கொடுக்க போறேன்? இப்போதைக்கு நான் கொடுக்க முடியாது மேடம், நகை பணம் கொடுக்க முடியாது. நான் கொடுத்துட்றேன் மேடம். மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கீங்க. கொடுத்துட்டு நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன் மேடம். அதுதான் சொல்லியாச்சு. சரி ஓகே. அவர் ஃபீஸ் அடைக்க வேண்டிய காசு கொடுங்கன்னா திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்கேன். கொடுத்துட்றேன், நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஜெயகிருஷ்ணன்ட்டு ஒரு வார்த்தை தான் கேட்டேன், இங்கே வந்ததுக்கான உத்தேசம் என்னது? உங்கள் ஒய்ஃபோட வாழறதுக்காக நீங்கள் வந்தீங்களா கேட்டப்போ அவர் இல்லைன்னு கிளியராக சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, குழந்தைகளுக்கு ஃபீஸ் அடைக்கிறதுக்காக சேர்த்து வச்ச பைசாவை எடுத்துகிட்டு போயிட்டா, அதே மாதிரி பசங்க நகையும் அவங்க நகையோடு சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. இந்த இளவரசி என்ன சொன்னாங்கன்னா, நானும் கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைச்சி தான் இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன், அதனால அவர்கிட்ட இருந்தால் அதுக்கு சேஃப்டி கிடையாதுன்னு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க நகை 2 பேரும் சேர்ந்து தான், அவரும் சம்பாதிச்சிருக்காரு அவங்களும் சம்பாதிச்சிருக்காங்க,